ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். பீஸா தோசா. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது, 2 தக்காளி, வரமிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். காஷ்மீரி சில்லின்னு தான் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு 3 பல், தேவைக்கேற்ப உப்பு, 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இதை நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க, வெங்காயமே தண்ணி விட்டு வரும் அப்படிங்கிறனால நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்லை. இப்போ நம்ம நல்லா வெந்து ஆறுனதும் நம்ம ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பொட்டுக்கல்லை சேர்த்தணும் அப்படின்னா தண்ணி விட்டு வராமல் உங்களுக்கு சட்னி நல்லா கொஞ்சம் திக்காக வரும். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் அந்த சட்னி கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், கூடவே கொஞ்சம் குடமிளகாய், பன்னீர், தக்காளி, முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் வேறு ஏதாவது வெஜிடபிள் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா தோசை பொன்னிறமாக வர வரைக்கும் வேக விட்டுருங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் இப்போ ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹைலியே வச்சுருக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக விடலாம். பாருங்கள், லைட் கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இது கொஞ்சம் டார்க்காக வர வரைக்கும் நம்ம வேக விட்டுறலாம். ஓப்பன்லேயும் கூட நீங்கள் வேக வைக்கலாம். நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ், குடமிளகாய், தக்காளி, இது கூட நீங்கள் கார்ன், மஷ்ரூம் எது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், பன்னீர், நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சட்னி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாஸ்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இந்த சட்னிலே நல்லா புளிப்பாக இருக்கனால நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சாட் மசாலா உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி விட்டுறலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சட்னிலே உப்பு அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னா தனியாக ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதை மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வெஜிடபிள் குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. தோசை வந்து கருகாது. நீங்கள் அடுப்பு சிம்லேயே வச்சுருங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. வச்சோம் அப்படின்னா தோசை கருகும். அதனால் சிம்லேயே வச்சுருங்க. பாருங்கள், இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ மறுபடியும் வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்று சேர்த்து இதை வந்து நீங்கள் லைட்டாக எடுத்து விடணும், இல்லாட்டி தோசை வந்து பிஞ்சிரும். அதனால் நீங்கள் லைட்டாக ரிமூவ் பண்ணி மறுபடியும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு அந்த மசாலா வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி நல்லா குக்கும் ஆகும். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா குக் ஆகிக்கும் வெஜிடபிள்ஸ்லாம். உங்களுக்கு ரா வெஜிடபிள்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை மூடி வச்சு குக் பண்ணிங்கனாவே போதும். என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இது கூட பொட்டேட்டோ, கார்னு, மஷ்ரூம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அருமையாக தோசை மொறு மொறுன்னு உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.